அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் உங்களை தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு நமக்கு நம்முடைய பொருளாதாரம் ஃபித்னாவாக மாறுகிறது. எப்படி ஃபித்னாவா மாறுது? நம்ம பிசினஸ்ல ஈடுபடுகிறோம், வக்துக்கு தொழ முடியவில்லை. நாம் நிறைய பொருளாதாரத்தை தேடுகிறோம், பொருளாதாரத்தில் சரியாக கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க முடியவில்லை. பொருளாதாரத்தை தேடுகிறோம், ஹஜ்ஜிக்கு போறதுக்கு இன்னும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பொருளாதாரம் இருக்கிறது. பொருளாதாரத்தை தேடுகிறோம், சதகா கொடுப்பதில்லை. பொருளாதாரத்தை தேடுகிறோம், பொருளாதாரம் இருக்கிறது, இன உறவுகளை அதன் மூலம் பேணுவதில்லை. ஏழைகளை கவனிப்பதில்லை, விதவைகளுக்கு கை கொடுப்பதில்லை, கஷ்டப்படுகிறவர்களை கவனிப்பதில்லை. இப்படியாக நம்முடைய பொருளாதாரம் மாறுகிறது என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பொருளாதாரம் நமக்கு ஃபித்னாவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.